பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 12/11/2025 அன்று நடந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பிக் பாஸ் வரலாற்றில், எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றில் இந்த அளவுக்கு வந்து கழுவி ஊற்றின ஒரு மொமெண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 9 சீசனாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். பிக் பாஸ் வந்து தமிழ் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி கழுவி ஊற்றின மொமெண்ட்டை நீங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாரையும் வச்சு காட்சி எடுத்துட்டு, அது மட்டும் கிடையாது, நானும் உங்க கூட சேர்ந்து குரலா வந்து விளையாட வரேன்றதெல்லாம் வந்து வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இங்க இருக்கிறவங்க யாருக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியல, வேல்யூ தெரியல, ஒரு டாஸ்க் எல்லாமே இன்னும் வந்து பிக்னிக் வந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸே தெரியல. இந்த சீரியஸ்னஸே தெரியாம நீங்க இந்த பிக் பாஸ் இந்த கண்டஸ்டன்ட் வச்சு நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, இவங்க கூட மாரடிக்கவும் முடியாது. அதனால முதல்ல வந்து டிசிப்ளின் அண்டு வேல்யூ வந்து முதல்ல அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா வேல்யூ தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிசிப்ளின் தெரியணும். ஒரு குரலுக்கான ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் அந்த அதாவது ஹோஸ்ட்ல இருந்து அது ஆரம்பிச்சேன். நான் எல்லாம் ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். நம்ம ஹோஸ்ட்டுக்கு மரியாதை இல்லை, இங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து குரலுக்கு மரியாதை இல்லை, பிக் பாஸ் குரலுக்கு. அப்புறம் அப்புறம் குரலுக்கு மரியாதை இருந்தால் தானே அவர் தேர்ந்தெடுக்கிற லீடருக்கும் மரியாதை இருக்கும், அதாவது வீட்டு தலைக்கும் மரியாதை இருக்கும். ஸோ அதனால் இந்த இந்த பிபி 9ல் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குன்னு நம்ம வந்து வீடியோ பேசியிருந்தோம். தெரியல அவங்க அதை கன்சிடர் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து ஏன்னா இவங்க வந்து ஒரு சென்சிபிளாக புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுற ஆளுங்களே கிடையாது. தலைக்கு தலைக்கு நாட்டாமையாவே அவங்க சுற்றிட்டு இருக்காங்களா. அதனால் ஒரு பெரிய பிரச்சனையை இந்த பிபி 9 வந்து சந்தித்தது அப்படின்னும் போது பிக் பாஸ் முதன்முறையாக களத்தில் இறங்கி கழுவி ஊற்றி, நானும் குரலாக உங்களோட ஆட்டத்துக்கு வரேன். ஏன்னா உங்களை வந்து நான் திட்டி பார்த்துட்டேன், என்ன அன்பா சொல்லியும் பார்த்துட்டேன். எதுக்குமே நீங்கள் மசிய மாட்டுறீங்க. நீங்கள் எதுக்குமே மசிய மாட்டுறீங்கன்னா அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது? ஸோ இனிமேல் நானும் வந்து ஒரு குரலாக அவங்க கூட வந்து ஜாயிண்ட் அடித்து உங்களோட போட்டியில் கலந்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னும்போது எல்லாருமே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. ஒரு டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு டாஸ்க்கு என்ன சொல்ல வருது, அதனுடைய பேசிக் என்ன, அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ராஜா அப்படின்ற ஒரு ராஜா தான். அவர் எல்லா நேரத்துலையும் மக்களை சந்திக்க மாட்டார். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். அவருக்கு ஒரு மூடு இருந்தால் தான் போய் சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து கெமியை வந்து எடுத்துகிட்டு வந்தார். கெமி வந்து நேற்று வந்து ராஜா கிட்ட போய் வந்து அவங்க மண்ணு பேசுகிறாங்க. ஸோ டாஸ்கில் இருக்கும் பொழுது அந்த என்ன கேரக்டரோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் எல்லாருமே அந்த கேரக்டரை வந்து ஃபாலோ பண்ணால் பிரச்சனையே கிடையாது. இப்போ இன்னைக்கு கூட வந்து ப்ரொமோவில் வந்து என்ன அதாவது மாற்றியே விட்டாங்க. அதாவது இவங்க டாஸ்க் ஒழுங்காக விளாடுறலன்றதுக்காக வினோத்தை வந்து ஊரில் வந்து பாட்டு பாடுறவராகவும், ஐ மீன் ஊரில் அதாவது அரசவையில் பாட்டு பாடுறவராகவும், நம்ம விக்ரம வந்து ராஜாவாகவும், இந்த பக்கம் வந்து அரசியாக இருந்த பாரு வந்து ராணியாகவும் மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பொசிஷனையும் மாற்றிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சரியாக அந்த கேரக்டர் உணர்ந்து விளையாடலன்ட்டு. அதாவது கெமி வந்து நீங்கள் வந்து போய் நேரடியாக ராஜாவை சந்திக்கிறீங்க, நீங்கள் கேரக்டராக இருக்கீங்க. இப்போ ராஜா வந்து ராணி வந்து பேசலாம். ஆனால் ராணியே என்னன்னா ராஜாவுடைய மூடு பார்த்தா ராணியை போவாங்க, ராணியெல்லாம் போயிட முடியாது. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து பேசிக்கே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு கழுவி ஊற்றினாரு. இந்த கழுவி ஊற்றிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் ஒன்று வந்தது. அதாவது எல்லாத்தையுமே கேள்வி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு கானா வினோத் எடுத்துக்கோமே. கானா வினோத் என்னன்னா நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்களா, பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த வீட்டிலேயே இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வாசிக்கிற ஒரே கெப்பாசிட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய பெருமை. யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கிற நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் யுவர் தாட்டு, உங்களுடைய சென்ஸ் எல்லாத்தையுமே விட்டுறீங்க, லூஸ் ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் சிஷ்யன் என்னுடைய சிஷ்யன் யார் அப்படின்னும்போது சாண்டி மாஸ்டர். சாண்டி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது சண்டை போட்டு அவர் வந்து தன்னுடைய கருத்தை முன்வைப்பார், அதே நேரத்தில் சர்க்காசமாக சில விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்க மாட்டார் அப்படின்றதும் சொன்னார். அதை விட முக்கியமான விஷயம், ஒருத்தவங்க நோண்டுறாங்கல்ல, அதாவது கானா வினோத் கம்மிருந்தா கூட நோண்டுறது. பிரவீனும் நீயும் வந்து அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவை போடுறேனே, அதாவது வன்மகுடோன்னு திவாகரன்னு ஒரு வீடியோ போடணும். ஏன்னா உண்மையிலே அவர் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறாரு, அவருக்கு வந்து பேச வரல, டயலாகே வரல ஒழுங்கான்னு வச்சுக்காங்க, அதையே தெத்தி சொல்லிட்டு இருக்காரு அடிப்பாருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கமருதீன் அதுக்கு ஸ்பெஷல் வீடியோ போடுறவங்க, கமருதீன் ஒரு பிளே பண்ணாரு சேது படத்தை ரீக்ரியேட் பண்ணிப்பா, என்ன மாதிரி நடிப்புங்க அது. டயலாக்லாம் அப்படியே சரளமாக வருதுங்க. அதை ஸ்பெஷல் வீடியோ போடுறேன்.
இல்ல சொல்றேன். அந்த மாரி திறமைகளாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே, இந்த மாதிரியான ஆட்களால திவாகர் மாரியான ஆட்களால நீர்த்து போகுது. இப்போ உதாரணத்துக்கு, காலையில வந்து திவாகர் வந்து, அவர வந்து சீண்டி 2 பேரும் வந்து ஒரு மாரி அடிச்சுக்கிற மாரிலாம் போயிட்டாங்க. இது அவங்களுக்குள்ள நடந்தாலும் கூட, இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தவிர்த்துருங்க. இன்னைக்கே வந்து தொக்கா திவாகர் பண்ண விஷயத்துக்கு இவரு மாட்டியிருப்பாரு. நம்ம கானா வினோத் மாட்டியிருப்பாரு. நல்ல வேளை ஒரு ரொம்ப ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாரு. அது ஸ்பெஷல் வீடியோல சொல்றேன். அந்த மாரி பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய அந்த அந்த கோபம், தாபம் எல்லாம் சேர்ந்து வந்து வார்த்தைகள விட்டுர்றீங்க. அதனாலே அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவா போகுது. அதனால ரொம்ப சர்க்காசமா விளையாடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும் அப்படின்னு கானா வினோத்துக்கு வந்து சொல்றாரு. அதாவது காமெடியா தாங்க பண்ண போறோம். ஆனா அது வந்து சண்டையில முடிஞ்சிருச்சு, சர்ச்சையில முடிஞ்சிருச்சு அப்படின்னும்போது, அவர் வந்து கொஞ்சம் சர்க்காசமா சொன்னாரு. அதாவது எங்க காமெடியா ஆரம்பிக்கும்போது சத்தம் போட்டாலே அங்க முடிஞ்சிருச்சு. அங்க காமெடி எங்க வந்தது? அப்ப காமெடி வருதுன்னா நீங்க அடிக்கடி போய் நீங்க வந்து நக்கல் விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தர்பீஸையே நீங்க வந்து நக்கல் விட்டீங்கன்னா, அது வந்து நீர்த்து போயிடும். எப்ப பேசணுமோ அப்ப பேசணும். அந்த அதுவும் வந்து சர்க்காசமா வந்து பேசணும். அது வந்து கவுண்டரே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். என் சிஷ்யன் நம்ம சாண்டி எப்படி பண்ணுவாரு? பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இத சொன்னதுமே வினோத் வந்து உடஞ்சு அழுதுருவாப்புல. ஏன்னா, இப்படி வந்து ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்துகிட்டு இருக்கும்போது, டாஸ்க்க வந்து சரியா புரிஞ்சுட்டு விளையாடாம, சத்தம் போட்டு, கத்தி, ஒரு வேல்யூவே இல்லாத பண்ணி, ஆளாளுக்கு வந்து ஏணி மாடுன்னா நோனி மாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏறு 2 மாடும் ஒரே பக்கம் போனா தான் ஏரே உழ முடியும். விளைச்சலே பண்ண முடியும். அவன் அவன் பாட்டுக்கு ஒரு ஒரு பக்கம் போனீங்கன்னா, அங்க போய் எப்படி ஏர் உழுறது? அந்த மாரி ஒரு பிரச்சனை தான் பிக் பாஸ் வீட்ல நடக்குது. அதுக்காக தான் இன்னைக்கு வந்து உட்கார வச்சு லெஃப்ட், ரைட் வாங்குனாரு. நான் தான் சொன்னேனே, அவங்களுக்கு சென்ஸ் கிடையாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற புத்தியும் கிடையாது. நெறைய பேருக்கு. ஸோ 2, 3 பேர வந்து அத சொதப்பும்போது ஹோல் டாஸ்க்கே சொதப்புது. அதனால என்னன்னா, நம்ம சொன்ன மாரி அத வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி நானும் இனிமேல் உங்களுக்கு வந்து புரிய வச்சு, தெளிய வச்சே நான் வந்து விளையாடுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து போகும்னு தெரியல. ஆனா ஒண்ணு, கானா வினோத் வந்து அரசரா போட்டனாலே அவர் வந்து பாட்டு பாடி என்டர்டெயின்மென்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல அவர் இல்லாம போயிட்டாரு. அதனாலே வந்து கூட வந்து அவர் நெறைய பாட்டுலாம் பாட முடியாம இருந்தது. இப்ப அவர் வந்து விக்கல் விக்ரம்கான அரசவை புலவர் மாரி இவரையும் மாத்துனனால என்னது, இவரு பாட்டுலாம் பாடிக்கிட்டு, கலாய்ச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்னன்னா, நீங்க கலாய்க்கிறதே வந்து சர்க்காசமா எதிராளி வந்து அத புரிஞ்சுக்காத அளவுக்கு பண்ணி எல்லாருக்கும் புரியணும். அவன் அப்ப லேட்டா புரியறதுக்குள்ள அடுத்த கவுண்டருக்கு போயணுன்ற மாரி அவர் சொன்னாரு. ஆனா வினோத்துக்கான பிரச்சனை என்னன்னா, ஆ எதிராளி வந்து டக்கு 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 டக்குன்னு கவுண்டருக்கு இவர் வந்து சீண்டும்போது அவர் உடனே உணர்ச்சி வசப்பட்டுறாரு. நெறைய வார்த்தைய விடுறாரு. அது ஒரு பெரிய தப்புன்றது தான் வந்து இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து சுட்டிக்காட்டினார் வினோத்துக்கு. ஆனா வினோத்துக்கும் திவாகரும் காலையில ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் வந்து தள்ளி விட்டுட்டாங்கன்றத அதை நான் ஸ்பெஷலா போடுறேன். ஜஸ்ட் மிஸ் வந்து வினோத் தப்பிச்சாருங்க உண்மையிலே. அதே மாதிரி மீனா வந்து கானா வினோத் வந்து அடிச்சு விட்டுது பயங்கரமா. அதுவும் தொக்கா இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. அது வந்து அரோராவும் சூப்பரா சொன்னாங்க. அதுவும் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுவோம். கம்ருதீன் ஆச்சரியப்படுத்தினாருங்க இன்னைக்கு. உண்மையிலே வந்து அந்த அந்த ப்ளே சேது படத்துல வந்து அந்த ஹீரோயின் கிட்ட வந்து பேசுற ப்ளே. ஏன்னா அந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டா அந்த சீன் தான்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ அழகா வந்து சொன்னது வந்து சூப்பராவே இருந்து அத நம்ம பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிந்து பிக் பாஸ் வரலாற்றுல ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து கழுவி கழுவி ஊத்துனது மட்டும் இல்ல, நானும் ஆட்டத்துக்கு வரேன். என்னையும் அதில வந்து இன்புட் பண்ணிக்க போறேன். அப்பதான் நீங்க வந்து ஒழுக்கமாவீங்க, ஒழுங்கா இருப்பீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசுனது இதான் முதல் தடவ. இது குறித்தான கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அத பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.